பிரியாணி சாப்பிட்ட உடனே தர்பூசணி சாப்பிட்டால் கடும் பாதிப்பா எப்படி வருதுன்னு மருத்துவர் சொல்வதை பாருங்க. பிரியாணி போன்ற கொழுப்பு மற்றும் மசாலா அதிகமான உணவுகளை சாப்பிட்ட பிறகு உடனே தர்பூசணி போன்ற தண்ணீர் சத்து நிறைந்த பழங்களை சாப்பிட்டால் மரணம் ஏற்படும் என்ற ஒரு வதந்தி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஆனால் மருத்துவ ரீதியாக பார்த்தால் இந்த இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டாலே நேரடியாக உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற கருத்துக்கு எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை. இருந்தாலும் உடல் நலத்தில் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் அவசியம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். முதலில் பிரியாணி மிகவும் கனமான உணவாகும். இதில் எண்ணெய், மசாலா மற்றும் புரதம் அதிகம் இருக்கும். இதை சாப்பிட்ட உடனே தர்பூசணி போன்ற நீர்ச்சத்து அதிகமான பழத்தை எடுத்தால் ஜீரண செயல்முறை வேகம் மாறி வயிற்றில் எரிச்சல் மற்றும் அசௌகரியம் ஏற்படலாம். குறிப்பாக ஜீரண சக்தி குறைவானவர்களுக்கு இது அதிகமாக பாதிக்கக்கூடும். இரண்டாவது, தர்பூசணி மிக வேகமாக ஜீரணமாகும் பழமாகும். ஆனால் பிரியாணி போன்ற உணவுகள் ஜீரணமாக அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். இந்த வேக வேறுபாடு காரணமாக வயிற்றில் புளிப்பு, வாயு, புளோட்டிங் போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். மூன்றாவது, உடனடியாக பழங்களை சாப்பிடுவது சிலருக்கு உணவு நச்சுத்தன்மை போன்ற உணர்வை உருவாக்கலாம். இது உண்மையான நச்சுத்தன்மை அல்ல, ஆனால் வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தோன்ற வாய்ப்பு உள்ளது. இது குறிப்பாக சுத்தமில்லாத சூழலில் உணவு எடுத்துக்கொண்டால் அதிகரிக்கலாம். நான்காவது, உடலில் சர்க்கரை அளவு தாறுமாறாக உயர வாய்ப்புள்ளது. தர்பூசணியில் இயற்கை சர்க்கரை அதிகம் உள்ளது. ஏற்கனவே கனமான உணவை எடுத்த பிறகு இதை உடனே சேர்த்தால் சிலருக்கு சோர்வு அல்லது சலிப்பு போன்ற உணர்வுகள் ஏற்படலாம். ஐந்தாவது, உடலின் ஜீரண அமைப்பு ஒரே நேரத்தில் பல வகையான உணவுகளை கையாளும் போது சிரமம் ஏற்படும். இதனால் வயிற்று நிறைவு, சோர்வு மற்றும் தூக்க கலக்கம் போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம். குறிப்பாக இரவு நேரங்களில் இது அதிகமாக உணரப்படலாம். முடிவில், பிரியாணி சாப்பிட்ட உடனேயே தர்பூசணி சாப்பிட்டால் மரணம் ஏற்படும் என்ற வெறும் வதந்திதான். ஆனால் நல்ல ஜீரணத்திற்கு குறைந்தது 30 முதல் 60 நிமிட இடைவெளி விட்டு பழங்களை சாப்பிடுவது உடல் நலத்திற்கு சிறந்தது என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். மேலும் ஒவ்வொருவரின் உடல் நிலையிலும் ஜீரண சக்தியும் வேறுபடும் என்பதால் ஒருவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலும் மற்றொருவருக்கு அசௌகரியம் ஏற்படலாம். அதனால் உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது உடல் எப்படி எதிர்வினை கொடுக்கிறது என்பதை கவனிப்பது முக்கியம். குறிப்பாக அடிக்கடி வயிற்று பிரச்சனைகள், அமிலத்தன்மை அல்லது ஜீரண கோளாறுகள் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட சேர்க்கைகளை தவிர்ப்பது நல்லது. எளிதாக ஜீரணமாகும் உணவுகளை சரியான இடைவெளியில் எடுத்துக் கொள்வதுதான் உடலை சீராக வைத்திருக்க உதவும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள்.